ஐஷு, சொல்லு கிருஷ்ணா. சாரி ஐஷு, நான் வேணும்னு பண்ணல. ஆனா அதுக்காக நீயே என்னை ரொம்ப திட்டிட்ட. ஓ ஆமா கிருஷ்ணா, சாரி. ம் பரவாயில்ல ஐஷு. நான் உன்னை திட்டிருக்க கூடாது. அந்த ஆள் நீ என்ன கேட்டான் தெரியுமா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு. அம்மா, என்ன கிருஷ்ணா, பகல்லே கனவா? ஒழுங்கா கிளாஸ் கவனி. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல. இங்க ஒருத்தர் சோகமா இருக்கிறேன், உங்களுக்குலாம் சிரிப்பா இருக்குல்ல. மச்சான் உண்மையாவே காமெடியா தான்டா இருக்கு, நீ கூட பாரேன். டேய், டைரக்டா கூட கலாய்க்கடா. ஆனா ஒன்றும் தெரியாத மாதிரி மட்டும் ஆக்டிங்க போடாதீங்கடா, கேவலமா இருக்கு. ஓ அதுவா மச்சான், அதனால தான் ஃபர்ஸ்ட் பால் டக் அவுட் ஆன மாதிரி மூஞ்சி வச்சிருக்கியா? இப்போ இந்த கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் தானா? அப்படிலாம் இல்லை மச்சான். அப்பயே என்ன சொல்லியிருக்காங்க, சீரும் பண்ணி நம்பு மொக்க ஜோக்கு விசிக்கிற பொண்ணை நம்பாதன்னு சொல்லியிருக்காங்க. எது பண்ணியா? டேய் பண்ணி இல்லடா, சீரும் சீட்டா. டேய், 2 பேர்ல ஏதோ 1 நம்பர் கிறுக்கு ஸ்கூட்டி நீங்க காம்படிஷனோட நடக்குது. மச்சான் எத்தனை நாளைக்கு பழமொழியே சொல்லிட்டு இருக்கிறது? நம்ம புதுமொழி உருவாக்குவோம், ஃபியூச்சர்ல அது பழமொழி ஆகிரும்ல. எப்படி? கரெக்டு தான்டா. நீங்க ஓரமா உட்காந்து உருவாக்குங்க, கேட்டது ஏன் தப்பு தான். மச்சான் இப்போ என்ன ஆச்சுன்னு ஒரே ஐடியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன கப்பலா கவுந்துச்சு? சும்மா டென்ஷன்ல ஏதோ 2 திட்டிட்டு போயிட்டா. கெட்ட வார்த்தை திட்டுலன்னு சந்தோஷப்படு. ஏன்னா இப்போலாம் பொண்ணுங்க தான் பசங்களோட நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாங்களாம். உன் பேச்ச கேட்டுதான்டா நேத்து நான் திட்டு வாங்கினேன். டேய் பாத்தியா, நானடா உன்னைய சொல்ல சொன்னேன், ஜஸ்ட் ஹிண்ட் கொடுத்தேன். இதுவே அவள் உன்கிட்ட வந்து தேங்க்யூ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருந்தா அப்பயும் என்னதான் காரணம் சொல்லியிருப்பியோ? இவனுக்கு இப்படி தான்டா, நம்மக்கிட்ட ஐடியா கேட்க வேண்டியது, கமிட்டானா நம்மளே கழட்டி விடுறது, இல்லைன்னா நம்ம மேலே பழைய போட்டு ஓடிடுறது. எப்பாடே, உன்னைய ஒன்றும் கேட்கல விடு. பாரு 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 திரும்பிட்டாடா. சரி விடு மச்சான், என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு காரணம் தானே. இன்னைக்கு ஐஷுக்கு உன் மேலே இருக்க கோவம் போய் பழையபடி பல்ல காட்டி உன்ட்ட பேச வைக்கிறேன் பாரு. நான் சொல்றதை மட்டும் செய் மச்சான். இப்போ நீ என்ன பண்ற, மூஞ்சி அப்படியே பாவமா வச்சுக்க. ஏற்கனவே தொங்கிதான் மச்சான் இருக்கு, அது பத்தாது. ஐயோ எவன் மண்டையை போட்டான்னு தெரியலையே, இவன் இப்படி மூஞ்சி வச்சிருக்கானே அப்படின்னு இவன்ட்டு எல்லாரும் வந்து கேட்கணும். அந்த அளவுக்கு சோகமா இருக்கணும். இவன் சோகமா இருக்கிறத மட்டும் அவன் நோட்டீஸ் பண்ணிட்டா, நம்மளாலதான் இவன் இப்படி இருக்காங்கிற கில்ட்லயே அவளுக்கு கோவம் இருக்க கோவம் போய் சிம்பத்தி கிரியேட் ஆகிரும். டே, இதெல்லாம் தேவையா? தேவைதான். இது சரிப்பட்டு வராது. ஐஷு, இந்த நோட்டை கிருஷ்ணாட்ட கொடு. டேய் உங்ககிட்ட தான் வரா, அப்படியே பூச்சி பேசிடு. சாரி ஐஷு, நான் வேணும்னு பண்ணல. உனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அது உள்ட்டு ஆயிடுச்சு. ஏன் நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் கீழே குனிஞ்சி உன் வயிற்ற பார்த்து பேச வேண்டியதானே? ஏன்டா போயிட்டாளா? பின்ன மூஞ்ச பார்த்து பேசணும். நீ இப்படி கீழே பார்த்து பேசிட்டு இருந்தா தனியாக பேசிட்டு கடன்னு அவள் எப்பயே கிளம்பி போயிட்டா. டே கிருஷ்ணா, வாயில் என்னடா வச்சிருக்க? ஒன்றும் இல்லை சார். ஒழுங்கா கிளாஸை கவனி. டேய் எங்களுக்கு கொடுக்காம என்னடா திங்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அதெல்லாம் நம்ப முடியாது மச்சான், அவன் முடிஞ்சிருப்பான். டேய், நீங்கள் தான்டா மூஞ்சி சோகமாச்சு சொன்னீங்க, அதை பார்த்துட்டு அந்தாலும் அப்படி கேட்குறாரு. எங்க அந்த சோக மூஞ்ச காட்டு. அல்லாவே மச்சான், இதுக்கு மேலே நீ நார்மலாகவே இருடா. ஆல்ரெடி அவன் வாயில் கண்ட கருமத்தை வச்சிருக்கான்னு ரைடு போயிட்டு இருக்காங்க. இந்த மூஞ்ச பார்த்த டவுட்டே இல்லாமல் தூக்கிட்டு போயிடுவாங்க. மச்சான் ஒரு நாள் இல்லை, ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ இப்படி மூஞ்சி வச்சிருந்தாலும் அவள் நீ பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நம்மளே அவளை பார்க்க வைக்கிறோம். எப்படி? சினிமாவில் வர மாதிரி தான்டா, அவளும் நீயும் ஒரே டைமில் கிராஸ் ஆகணும். அப்போ அவள் லெஃப்ட்டு போனால் நீயும் லெஃப்ட்டு, ரைட்டில் திரும்பினா ரைட்டு, இப்படியே மாறி மணி பண்ணிட்டு இருந்தா அவளே காண்டாகி ஒரு அரை விட்டுட்டு போயிடுவா. எவன்டா அது கிராஸ் டாக்கு? அப்படிதான் ஆகாது. ஏதோ ஒரு பாயிண்ட்டில் 2 பேரும் ஸ்டாப் ஆகி நிற்பீங்க. அப்போ நச்சுன்னு என்னடா? நச்சுன்னு 2 வார்த்தை பேசி அவளை சமாதானப்படுத்துன்னு சொல்ல வந்தேன். நான் கூட வேற என்னமோ பண்ண சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். ஆமாம் சொல்லிவிட்டு அப்படியே கிழிச்சு தள்ளிடுவேன். முதல்ல அவகிட்ட பேசுறியான்னு பார்ப்போம். மச்சான் இப்போலாம் எல்லாரும் ஹீல்ஸ் போட்டு தான் சுற்றுறாங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சு செருப்பு மூக்குத்தி மாதிரி மூஞ்சில மாட்டி விட்டு போயிடுவா பார்த்துக்க. ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ற மச்சான் நீ. தேங்க்ஸ் மச்சான். டேய் கீழே பார்த்துட்டு போகாத, ஃபேஸ் டு ஃபேஸ் பாரு.
மச்சான் கிளாஸ்ல நில்லு, எப்படி அங்கே வந்து தானே ஆகணும். டேய் இங்க என்ன பண்ற? நமக்குனே வரானுங்களே. எவன்டா பெல் அடிச்சது? சாரி ஐஷு, கால் தடிக்க விட்டுருச்சு, ஒன்றும் ஆகலையே. ஓ சாரி, நீயே வச்சுக்கோ, வலிக்குது. ஏ கிருஷ்ணா, இப்படியா வந்து இடிப்ப? ஏன்டா ரொமான்டிக்காக போக சொன்னா ரோமன் ரைன்ஸ் மாதிரி போய் இடிச்சிருக்க? டேய் கால் தடிக்க விழுந்துட்டான்டா. சரி அப்போ நெக்ஸ்ட்டு. போதும்டா, இனிமே அதெல்லாம் எதுவும் வேணாம். எதுவாக இருந்தாலும் தானே நடக்கணும், நம்மளாம் ஃபோர்ஸ் பண்ணா இப்படி தான். அவளா கோபம் குறைஞ்சு பேசுனா பேசட்டும், நான் இனிமே எதுவும் பண்ண போறதில்ல. என்ன மச்சான் எல்லாம் ஊற்றிக்கிச்சா? இன்னும் ஒரு ஐடியா இருக்குது. கிருஷ்ணாட்ட சொன்னால் கண்டிப்பாக சொதப்புவான். அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. என்ன பண்ண போகிற? ஐஷுட்ட நானே போய் பேச போகிறேன். அது கிருஷ்ணாவுக்கு தெரியக்கூடாது. ஈவினிங் எல்லாம் கேண்டீனில் இருப்பாங்கல்ல, அப்போ நீ கிருஷ்ணா பக்கத்தில் மட்டும் நில்லு. நான் ஐஷுட்ட பேசிட்டு சிக்னல் தரேன். அப்போ அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டுரு. அதுக்கப்புறம் அவங்களே பேசிக்கிட்டோம். ஏய் கடைசி நேரத்தில் பன்னு பப்ஸ்ன்னு சாப்பிட்டு ஓடிட மாட்டியே மச்சான். கன் மாதிரி வெயிட் பண்ணிருப்பேன், சிக்னல் மட்டும் கொடு. ஐஷு, நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லு. நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் கிருஷ்ணாட்ட எரிஞ்சு விழுகிற? அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? ஒருத்தவங்க கிட்ட கேட்காமலேயே அவங்க நேம் அவன் இஷ்டத்துக்கு கொடுப்பானா? ஆமா, நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா யோசிச்சு பாரு, ஒருவேளை நீ இந்த பிரசன்டேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஐடியால இருந்து அப்பா அவன் உன் நேம கொடுத்திருந்தாலும் இப்படிதான் கோவப்பட்டிருப்பியா? போய் அவன்கிட்ட தேங்க்ஸ் தானே சொல்லியிருப்ப. அவன் பண்ணது தப்பு தான். நான் கூட கேட்டேன், ஏன்டா இப்படி தேவையில்லாம பேரை சொல்றேன்னு. அப்ப கூட அவன் தப்பு தான், ஆனா நாளைக்கு நீ சான்ஸ் மிஸ் ஆகிருச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அவன் நல்லது நினைச்சு தாண்டி பண்ணிருக்கான், அதுக்கு இவ்வளோ கோவம் ஆகாது. ஐஷு சொல்லு தாரிக். ஒன்றும் இல்லை, நம்ம கிருஷ்ணா பற்றி தான். ஏன் என்கிட்ட பேச சொல்லி உன்னை அனுப்புனானா? சேச்சே அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். நான் தான் அவன்கிட்ட தேவையில்லாமல் சொல்ல சொன்னேன். ஓ, அப்ப அவனா சொல்லலையா? ஆமாம். நான் கூட அவன் தான் எனக்காக அக்கறையா யோசிச்சு சொன்னான்னு நினைச்சேன். ஐயா இவன் என்ன இப்படி கேட்குறா? இல்லை இல்லை, அவனாக தான் சொன்னான். நான் ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணேன். ஓ, நீ வேற நேற்று நல்லா திட்டி விட்டுட்டு போயிட்டியா? பையன் ஃபுல் மூட் அவுட்டு, ரொம்ப டல் ஆகிட்டான். அவன் சாப்பிட்டானா? அதெல்லாம் கேண்டீனில் பரோட்டா வெளுத்து கட்டியாச்சு. ஓஹோ. ஆஹா மறுபடியும் சொல்லிட்டோமே. இல்லை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சோன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு நல்லது நினச்சி பண்ணான், பட் அது தப்பாக போயிடுச்சு. நீ வேறு திட்டிட்ட. அந்த ஃபீலிங்லேயே எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கான். நாங்கள் கூப்பிட்டா கூட காதில் விட மாட்டேங்குது. இப்போ கூட பாரேன். டேய் கிருஷ்ணா, கிருஷ்ணா டேய், பாத்தியா சொன்னல. ஆனால் நீ கூப்பிட்டா அவன் திரும்புவான். என்ன சொல்ற? நீ கத்தியே அவனுக்கு கேட்கல, இந்த கூட்டத்துல நான் கூப்பிட்டா கேட்டுருமா? நீ கத்தனா வேணாம், நார்மலாக கூப்பிட்டாலே போதும். மேலே என்ன பார்க்குறான்? ஏய் பவ்யா, அங்கே பாரு, ஆட்டு சேப்பில் மேலே இருக்குது. அட முட்டை குழப்பி. ஏய் இங்கே பார்த்து தொலைடா. அக்கா இவ வேற கூப்பிட போகிறாளே. சரி கூப்பிட்டு பார்ப்போம். கிருஷ்ணா, இன்னும் திரும்பிட்டான். இந்த கூட்டத்தில் கேட்டுருச்சா என்ன? கூப்பிட்டியா?